श्रीमान् वेङ्कटनाथार्यः कथार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद् गुरुपरम्परायै நமஹ. இப்போ சாதிவாதம் முடிஞ்சுடுத்தோ, அதன் பிறகு ஞான விபாகம் பண்றது. ஞானம்ன்றது ஒரு விதம் இல்லை, நாமளே நிறைய பார்த்துருக்கோம். ஞானம் விபுதான், விபுவா இருக்கு. ஞானம்ன்றது பல இது வியாபிச்சு இருக்கிறது தான். ஆனால் அதுல சில அவச்சேத்தியங்களை வச்சுட்டு வேதம் சொல்லிக்கணும். ஒரு ஞானம் சொல்லக்கூடாது, பல ஞானங்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரே தர்மபூத ஞானம் தான். அது என்ன பண்றதுன்னாக்கா கடத்தை கிரகிக்கிறது, படத்தை கிரகிக்கிறது, மிருகங்களை கிரகிக்கிறது, எத்தனையோ விஷயங்களை கிரகிக்கிறது. அதனால ஞானம் பலவிதமாக இருக்கு. இதெல்லாம் தர்மபூத ஞானத்துல அவச்சேதத்தை வச்சுண்டு அவச்சேதம்னா பிரிக்கிறது. இது விஷயம் அது விஷயம் பிரிச்சுக்கிறது. இதெல்லாம் அனுபவத்தினால நம்ம சொல்றோம். அதே மாதிரியாகவே பிரமாண விஷயத்துல பிரத்யக்ஷஜன்யமான ஞானம் வேற, அனுமானஜன்யமான ஞானம் வேற, ஸ்மிருதி ஞானம் வேற, சப்த ஞானம் வேற, அது மாதிரி பிரத்யபிஞான ஞானம் வேற. இப்படியே பிரிக்கணும். அத நாம பிரமாணத்திரயவாதிகள் பேர், 3 பிரமாணம் நாம ஒத்துக்கணும். சார்வாகன்றவன் பிரத்யக்ஷமற்றம் பிரமாணம் அப்படின்னு அவன் ஒத்துண்டான். அத கண்டனம் சுவாமி தேசிகனே கண்டனம் பண்ற. சார்வாகன் ஒரு பிரத்யக்ஷம் அப்படிதான் பிரமாணம்னு சொன்னாக்க, அப்போ நீ அனுமானம் அனுமானமே பிரமாணம் கிடையாதுன்னு நீ சொல்லணும் அப்படின்னு. அப்ப பிரத்யக்ஷம்தான் பிரமாணம், அனுமானம் பிரமாணம் கிடையாதுன்னு சொன்னேனாக்க, அப்ப பிரத்யக்ஷமும் பிரமாணமா சித்திக்காது. ஏன் சித்திக்காதுன்னாக்கா, பிரத்யக்ஷம் எப்படி பிரமாணம் அதை கேட்பான். அதற்கு அவன் என்ன சொல்லணும், ஒரு ஹேத்துவை வச்சுட்டு நிரூபிக்கணும். பிரத்யக்ஷம் பிரமாணமாத்தான் இருக்கு, ஏன்னாக்கா அது பிரமாணமான ஞானமா இருக்கிறதுனால அப்படின்லாம் நீ ஏதோ ஒரு ஹேத்துவை வச்சுட்டு சொல்லணும். இப்படி ஹேத்துவை வச்சுட்டு சொன்னா அது அனுமானமா போயிடுறதே. அதனால நீ பிரத்யக்ஷத்தை பிரமாணமா நிரூபிக்கணும்ன்றதுக்கு கூட அனுமானத்தை அபேட்சிக்கும்படியா இருக்கும். அனுமானமே பிரமாணம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா பிரத்யக்ஷம் எப்படி சித்திக்கும்னு கேட்கற சுவாமி பரவதத்துல. அதனால பிரமாணம்ன்றது ஒரு பிரமாணம் சொல்லக்கூடாது. ஆனால் வைசேஷிகனும் பௌத்தனும் அனுமானமும் இருக்கட்டும், பிரத்யக்ஷமும் அனுமானமும் இருக்கட்டுமே அப்படின்னு அவா சொன்னான். அதையும் ஒத்துக்க மாட்டேன்ட்டு நம்ம ஆச்சாரியெல்லாம். ஏன் அப்படின்னாக்க சப்தஜன்ய ஞானம்ன்றது பிரமாணமா இருக்கு. சப்தஜன்ய ஞானம் மொத்தம் வெளியே போறது கிடையாது, எங்கேயுமே போறது இல்லை, ஆத்துள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படி இருந்துட்டு வெளியே ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறது. அது என்ன நடக்கிறது அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். உள்ள இருக்கிறவன் ஆப்தனா இருக்கிறவன் சொல்றான் இதவன் நடக்கிறது அப்படின்னு. உடனே அதை கேட்டு அவன் ஞானம் வந்தா இல்லையா, அது பிரமாணமா தான் ஆகுது. அது அப்பிரமாணம் சொல்ல முடியாது. அதனால சப்தஜன்ய ஞானமும் கூட பிரமாணம் தான். இப்படி 3 பிரமாணம்னுட்டு நாமளும் சாய்ச்சாலும் ஒத்துக்கணும். ஆனால் நையாயிகன் என்ன சொன்னா உபமானம்னு ஒண்ணு ஒத்துக்கணும். ஏன்னா இப்போ ஆத்துல நம்ம பசுவை பார்க்கிறோம், மாட்டை பார்த்துக்கிறோம், நம்ம ஊர்ல பார்க்கிறோம். வனத்துக்கு போறான், வனத்துக்கு போனா பசுமாடு மாதிரி ஒண்ணுத்த பார்க்கலாம். பசுமாடு மாதிரி ஒண்ணுத்த பார்க்கட்டு அது பசுவே இல்லை, ஆனா பசுமாடு மாதிரி இருக்காது. அதுக்கு என்ன சொல்லுமா, இது கவயம், கோ சதுருஷா கவயா அப்படிங்கிறான். அந்த மாடு இல்லை அது, ஆனால் அது ஒரு மிருகம், அது பசுமாடு மாதிரி இருக்கு அப்படின்னு உபமானத்தை வச்சுன்னு சொல்லணும்னுட்டு நையாயிகன், வாட்டமீமாம்சகன், பிராபாகரன், அத்வைதிகள் எல்லாம் சொல்றாங்க. அத நாம ஒத்துக்கல. ஏன் அப்படின்னாக்கா இது பிரத்யக்ஷத்தினாலே தெரிஞ்சிடும். பிரத்யக்ஷத்தினாலே அயம் கவையா அப்படின்னு தெரிஞ்சிடணும். ஏன்னா முதல்ல கடத்தை பிரதமம் மொத்தம் பாக்குறாங்க கடத்தை. அப்ப இது இத மாதிரி இருக்குன்னு சொல்லுவியா? தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் கடத்தினால, கடத்தை பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரிதான் இதுவும் தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் கவையன்றதையும். அதனால இதுவே போரும். அதனாலேயே அத்தாபத்தி அப்படின்ற பிரமாணமும் தனியா இல்லை.
இதை பின்னாடி சொல்ல போறாரு, எல்லாம் நிரூபிக்க போறார் சுவாமி. ஆகையினால இந்த மாதிரி பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் அப்படின்னு சொல்லணும், சாப்த ஞானம்னு. ஆனால் நம்ம சித்தாந்தத்துல சாஸ்திரம்னு தான் சொல்ல போறோம், சாஸ்திரன்றதான் சொல்ல போறோம் பின்னாடி. அது லௌகிகமும் இருக்கு, வைதிகமும் இருக்கு சப்தங்கிறது. அதனால லௌகிக சப்தம் கூட பிரமாணமா இருக்கா இல்லையா? அதனால சப்தம்னே சொல்லிட்டு போயிடலாம். அத வைதிக சப்தமாகவும் சொல்லிக்கலாம், லௌகிக சப்தமாகவும் சொல்லிக்கலாம். இந்த மாதிரியாக இந்த ஞானமானது மூன்று விதமா இருக்கு. இது பிரமாண ஞானமா இருக்கு. ஆனால் ஸ்மிருதிங்கிறது சம்ஸ்காரத்தினால மாத்திரம் வருது, சம்ஸ்காரத்தினால உண்டிதான் தெரியுது. அதனால அது ஸ்மிருதி, அது பிரமாணம் இல்லை, அனுவாத ஞானம் தான். நம்ம ஏற்கனவே தெரிஞ்சதை ஞாபகப்படுத்திக்கிறோம், சம்ஸ்காரத்தினால மாத்திரம் வருது. ஆனால் பிரத்யபிஜ்ஞானம் ஒண்ணு இருக்குது. இந்த பிரத்யபிஜ்ஞையில ஞாபகமும் இருக்கு, பிரத்யக்ஷமும் இருக்கு. ஞாபகம் பிரத்யக்ஷம் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால அது பிரமாணம்தான் அப்படின்னுட்டு சித்தாந்தம், அது பிரமாணமா தான் இருக்கும். அதனால பிரத்யபிஜ்ஞன்றது பிரத்யக்ஷ சந்தேகமா இருக்காது. அதனால அதை ஒத்துக்கணும். அதெல்லாம் நிறைய சாதிக்க போற. இப்ப இந்த ஸ்லோகத்தினால என்ன பண்ண போறாருனாக்கா, பொதுவாக பிரத்யக்ஷ லட்சணம் என்ன, அனுமான லட்சணம் என்ன, சப்த லட்சணம் என்ன, ஸ்மிருதி லட்சணம் என்ன அப்படின்றத இப்ப சாதிக்க போறாரு. இப்போ பிரத்யக்ஷம்னா என்னது அப்படின்னாக்கா, சாட்சாத் பிரதீதி பிரத்யக்ஷம் அப்படின்னுட்டு சாதிக்கிறார் சுவாமி. பிரத்யக்ஷம்ன்றதுக்கு நையாயிகன், பாட்ட மீமாம்சகன், அத்வைதிகள் இவாள்லாம் சொன்னது என்னன்னா, இந்திரியாத்ம சன்னிகர்ஜன்யம் ஞானம் பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்றார். இந்திரியம், கண்ணிந்திரியம், அர்த்தம், வஸ்து, இந்திரியத்துக்கும் வஸ்துவுக்கும் ஒரு சன்னிகர்ஷம், சம்பந்தம் உண்டாகிறது. அந்த சம்பந்தத்தினால ஒரு சம்யோகம், சம்பந்தம், அதனால வர்ற ஞானம் இருக்கு பாருங்க, அது பிரத்யக்ஷ ஞானம் அப்படின்னு சொல்றார் ஐயாயிக்கால் வாழலாம். அதுல பிரபாகரனுக்கு வேற மாதிரி இருக்கு. அவன் என்ன சொல்லலாம், பிரபாகரன் அந்த மாதிரி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சில விஷயங்கள் அவன் சரியா ஒட்டி வராது. ஆத்மா இருக்கொல்லியோ, ஆத்மா கூட நமக்கு பிரத்யக்ஷம் தான். அது ஞானத்தினால நமக்கு சுயம் பிரகாசமா அது பிரகாசிக்கிறது, அதுவும் பிரத்யக்ஷம் தான், ஆத்ம சாட்சா்காரம் சொல்றோம். அப்போ அந்த ஆத்ம சாட்சா்காரம் உண்டாகிறதே அது பிரத்யக்ஷமாக. நீ இந்திரியார்த்த சன்னிகர்ஜன்யம் அப்படின்னு சொன்னியானாக்கா, இந்திரியத்தினால தெரிஞ்சுக்க முடியல, கண்ணால பாக்குறோமான்னு ஆத்மஸ்வரூபத்தை கண்ணால நாம பாக்குறது கிடையாது. அது அனுபவீக வேத்தியம். அகம் 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 அப்படின்னு வரக்கூடிய ஞானமானது அது பிரத்யக்ஷம்தான். ஆனால் இந்திரியார்த்த சன்னிகர்ஜன்யம் இல்லை, ஒரு கண்ணுக்கு தெரியறது இல்லை. ஆனா அதுக்கும் பிரத்யக்ஷத்துவம் தான் ஒத்துட்டு இருக்கா, அது நமக்கும் உண்டுதான் அது. அதனால இங்க இத மாதிரி ஒத்துட்டோம்னாக்க, அப்போ இந்த பிரத்யக்ஷ ஞானம் இருக்கொல்லியோ, இந்திரியார்த்த சன்னிகர்ஜன்யம்ன்றது நீங்க சொல்ற மாதிரி ஒத்துண்டா ஆத்மாவுக்கு அது அன்வயிக்காது, ஆத்மாவோட விரோதம் வந்துடும். அதனால அதையே ஒத்துக்கணும். அப்ப வேற என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டா, அவ பிரபாகர மீமாம்சகம் சொல்லிட்டு போயிட்டான், சாட்சாத் பிரதீதி பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்லிட்டான். சாட்சாத் பிரதீதினா என்ன அர்த்தம்? ஸ்வரூப பிரதீதி, ஸ்வேன ரூபேன பானம் அப்படிங்கிறான் நந்தீஸ்வரன். நந்தீஸ்வரன் சொல்லிட்டு ஒரு பெரிய சாஸ்திரகாரன், பிரபாகர தந்தவன். அவன் பிரபாகரவதியன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கான். இது நான் மீமாம்சா வாசித்தவன். சாஸ்திரத்தை காட்டிலும் இந்த பிரமாண விஷயத்துலதான் PhD பண்றேன் 1989. அப்போ இதுலதான் PhD பண்ணதுனால அதுல இந்த விஷயங்கள்லாம் எழுதியிருப்போம். சாட்சாத் பிரதீதி, ஸ்வரூப பிரதீதி அப்படின்னு அர்த்தம். ஸ்வரூப பிரதீதி,
ஒரு வஸ்துவனுடைய சுரூபம் தெரியறது பாருங்க, அதுதான் சாட்சாத் பிரதீதி. அதுவும் தன் காலத்துல தான் தெரியறது. தன் காலத்துல தான் எப்ப இருக்கோ அப்ப தெரியறது. தான் எப்படி இருக்கிறதோ அப்படி தெரியறது சாட்சாத் பிரதீதி. அதே மாதிரி இன்னொரு ஞானத்தை எதிர்பார்க்காம வருது. அனுமானத்துல அப்படி இல்லை. பிரத்யக்ஷமா நம்ம ஒரு ஞானம் நமக்கு வந்திருக்கோம். இங்க வந்திருக்கு, மடப்பள்ளியில பாக்குறோம், எத்தனை எத்தனை தூமகா தத்திர தத்திர வன்னிகி அப்படின்னு வியாப்தி கிரகிக்கப்படுகிறது. அதை கொண்டு பர்வதத்துல இருக்கிறத அனுமானம் பண்றோம். அப்ப பர்வதத்துல இருக்கக்கூடிய நெருப்பு அனுமானம் பண்ணிச்சு ஊகிக்கிற சமயத்துல இந்த மடப்பள்ளியில பார்த்த முடியும் அந்த ஞானத்தை அபேட்சித்துதான் அது வருது. ஆனா இங்க அப்படி கிடையாது, நேர அப்படியே தெரியுது. அயம் கடக கடமகம் ஜானாமி ஆத்மானம் சம்வேத்னி, அந்த மாதிரி ஞானம் வருது. அதனால சாட்சாத் பிரதீதி பிரத்யக்ஷம்னு சொல்லிடலாம். அப்ப இவெல்லாம் சொல்றாளே அது எதுக்கு அப்படின்னு கேட்டாக்க, அவர் அவ பிரபாகரால் சொல்றது என்ன அப்படின்னா, நமக்கும் அதேதான். இந்த பிராந்தி ஞானம் வருது. நேற்று வரையும் பார்த்து சாதிச்சார். பிராந்தி ஞானத்துல ரஜதம் இதம் ரஜதம் ஒரு கிளிஞ்சலை பார்த்துட்டு சொல்ற முடியும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவறான ஞானம். தவறான ஞானம்னு சொல்றதுக்கோசரம் அது மாதிரி வரக்கூடாது. சுத்தமான ஞானம் எது அப்படின்னா, இந்திரியத்துக்கும் அர்த்தத்துக்கும் சுத்த சம்யோகம் வரணும், சேர்க்கை. அதுல அயம் கடக அப்படின்னு வரணும். ஏன்னா அங்க ஜெய்மினி மகரிஷி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாரு. சூத்திரக்காரரே ஜெய்மினி பூர்வமீமாம்சையில சத் சம்பிரயோகே புருஷஸ்ய இந்திரியானாம் புத்தி ஜன்ம சத் பிரத்யக்ஷம் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. சத் சம்பிரயோகேன்னு இருக்காரு. சத்து அப்படின்ற அந்த சத்தை தூக்கி பின்னாடி போடு, சத்தை தூக்கி முன்னாடி போடு அப்படிங்கிறார் சபரத் சுவாமி. அந்த இந்திரியமானது அர்த்தத்தோட வஸ்துவோட சம்பந்தம் உண்டாகச்ச எந்த ஞானம் உண்டாகிறதோ அது சத் பிரத்யக்ஷம், சரியான பிரத்யக்ஷம். அதே கிழிஞ்சலை பார்த்துட்டு இது வெள்ளி அப்படிலாம் ஞானம் வந்ததுன்னா அது சத் பிரத்யக்ஷம் கிடையாது. அது விபச்சாரம் மாதிரி தவறான வார்த்தை. அது ஞானம், அதுதான் பிராந்தி ஞானம். அதை தள்ளுறதுக்கோசரம் சூத்திரகாரர் அப்படி சொன்னார். ஆகவே பிரத்யக்ஷ லட்சணம் என்ன அப்படின்னா சாட்சாத் பிரதீதி. அத சுவாமி இங்க சாட்சாத் பிரதிபத் அப்படின்னு சாதிக்கிறது. சாட்சாத் பிரதிபத்து அப்படின்ற. அதனால சாட்சாத்கார ரூபமான ஒரு ஞானம் எதுவோ அதுதான் பிரத்யக்ஷ ஞானம். லோகத்துல நம்ம சொல்றோம், அகமிதம் சாட்சாத் கரோமி, நான் சாட்சாத்தா பார்த்தேன், நான் நேர பார்த்தேன் அப்படின்றோம். நேர பார்த்தேன், நான் சாட்சாத்தா நான் பார்க்கிறேன், நேருக்கு பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லச்ச இந்த ஞானமானது வந்துள்ளது. அதனால இது பிரத்யக்ஷ லட்சணமா இதை ஒத்துக்கூடாது. ஆக அனுவியவசாய பிரயோஜக சாட்சாத்கார ரூபம் அப்படின்னு ஒரு லட்சணம் சொல்றேன். அணுவியவசாயம் ஒரு பதம் பிரயோகம் பண்றோம். அது எப்படி அப்படின்னாக்கா, அகம் இதம் சாட்சாத் கரோமி கடமகம் பஷ்யாமி அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். கடம் அப்படின்றது விஷயம், ஞேயம், ஞேயம் பிரமேயம். அப்புறம் அகங்கிறது ஞாதா பிரமாதா. அதே மாதிரி பஷ்யாமி சாட்சாத் கரோமி ஜானாமி, இது ஞானம். மூணு வந்துருக்கும், ஞானம் ஞேயம் ஞாதா. இந்த மூணு சேர்ந்து வரத திரிபுடீகரணம் அப்படின்னு சொல்றார். இந்த திரிபுடீகரண பிரத்யக்ஷம்ன்றதுதான் அணுவியவசாயாத்மகம். அணுவியவசாயம் இந்த மாதிரி நம்ம பார்க்கறத சொல்ற முடியும். நான் இதை பார்த்தேன், நான் இதை அனுபவித்தேன் அப்படின்னு சொல்றமே, இதுக்கு அணுவியவசாயம் பேரு. அதுக்கு பிரயோஜனமா இருக்கிறது என்னாக்கா சாட்சாத்கார ரூபம், நேர பார்க்கறது.
அது பிரமையா இருக்கணும். அதுதான் பிரத்யக்ஷ லட்சணம் அப்படின்னுட்டு பிரத்யக்ஷ லட்சணத்தை சுவாமி சாதிக்கிறார். இது பிரபாகரன் சொன்னதான் சுவாமி தேசிகனும் திருவுள்ளப்படுறார். இது எம்பெருமானாருடைய திருவுள்ளம் அப்படின்னு. அதனால பிரத்யக்ஷ லட்சணம் இது. சாட்சாத் பிரதீதிகி பிரத்யக்ஷம், சாட்சாத்கார ஞானம் அதுதான் பிரத்யக்ஷம் அப்படின்னு சாதிக்கிறார். அதன் பிறகு அனுமானம் அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு என்ன லட்சணம் அப்படின்னு கேட்டாக்கா, வியாபியம் வியாபகம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. வியாபியம் அப்படின்னாக்கா குறைஞ்ச தேசத்துல இருக்கிறது வியாபியம், அதிக தேசத்துல இருக்கிறது வியாபகம் அப்படின்னு பேர். நெருப்பு இருக்கிற இடத்துல எல்லாம் தூமம் இருக்கும்னு சொல்ல முடியாது, புகை இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப நிறைய தணல் இருக்கு, நிறைய தணல் இருக்கு, ஆனா ஜுவாலை இல்லை, கொழுந்து விட்டு எரியல, வெறும் தணல் கறி கட்டி தணலா இருக்கு. அந்த தணலை நாம பார்க்கணும். ஆனா அதுல புகை இல்லை. கொஞ்சம் ஜலத்து தெளிச்சாலோ அல்லது இது இருக்கு பாருங்க வரட்டி, அதை ஏதாவது போட்டால்தான் அது கொஞ்சம் புகை வரும், இல்லாத போனா புகையே வராது. ஆனா நெருப்பு இருக்கு, நெருப்பு இருக்கிறதுனாலயே அங்க புகை வருமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் புகை இருந்ததுன்னாக்க நிச்சயம் நெருப்பு இருக்கும். ஏன்னா புகை குறைஞ்ச இடத்துலதான் இருக்கு. நெருப்பு இருக்கிற இடத்துலாம் புகை இல்லை, ஆனால் புகை இருந்ததுன்னா அவசியம் நெருப்பு இருக்கும். அதனாலதான் எத்திர எத்திர தூமகா தத்திர தத்திர வன்னிகின்னு சொல்றோம். ஆனால் எத்திர எத்திர வன்னிகி தத்திர தத்திர தூமகான்னு சொல்றது கிடையாது. காரணம் வன்னிங்கிறது வியாபகம், நிறைய இடத்துல இருக்கு. தூமம்ன்றது சில நெருப்புல தூமம் வரும், சில இடத்துல தூமமே வராது சில நெருப்புல. அதனால குறைஞ்ச தேசத்தை இருக்கக்கூடிய வியாபியம் அதனுடைய ஞானத்தினால வியாபகமாக நிறைய இடத்துல இருக்கக்கூடிய நெருப்பு இருக்கு பாருங்க வன்னி, அதை தெரிஞ்சிக்கக்கூடிய ஞானம் தான் அனுமிதி அப்படின்னு பேரு, அனுமானம் அப்படின்னு பேரு. இங்க வியாபிய ஞானத்துன்னு சொல்லணும். சுவாமி என்ன பண்றாருனாக்கா வியாபியதா வியாபகே தீஹி அப்படின்னு சாதிச்சுட்டு போயிட்டாரு. ஏன் வியாபியதான்னு சொல்லணும் அப்படின்னாக்க ஞானத்தினாலதான் வர்றதுன்னு இல்லை, ஞானத்தினால நம்ம அனுமானம் பண்ணல, அந்த தூமத்தினாலதான் வஸ்துனாலதான் அனுமானம் பண்றோம். தூமம்ன்றது மலையில இருக்கு, பர்வதோ வன்னிமான் தூமார் அப்படின்னு அனுமானம் பண்றோம். இதுதான் லோகத்துல அனுமான பிரயோகம். இப்போ பர்வதோ வன்னிமான் தூமஜானாத் அப்படின்னு பண்றது கிடையாது. காரணம் என்னன்னா ஞானம் எங்க இருக்கு, பர்வதத்துல இல்லை. நான் பார்க்கிறேன், நான் தூமத்தை நான் பார்த்தேன், அந்த தூம விஷய ஞானம் எனக்கு வந்திருக்கு, எங்கிட்டதான் இருக்கு அந்த ஞானம். ஆனால் பர்வதத்துல இல்லை. இதை பின்னாடி நிறைய சொல்ல போறோம். அதாவது பக்ஷம்னு ஒண்ணு, சாத்தியம்னு ஒண்ணு, கேத்துன்னு ஒண்ணு, அது மாதிரி உதாரணம் ஒண்ணு, இதெல்லாம் சொல்ல போறோம். இப்போ பக்ஷன்றது எதுன்னாக்க மலை பட்சமா இருக்கு, பர்வதமானது பட்சமா இருக்கு. அதுல சாத்தியம் என்ன, வன்னிவத்துவம், நெருப்பு இருக்கு அப்படின்னு சாதிக்கிறது. அதுக்கு ஹேத்து என்னது அப்படின்னா தூமாத். அதனால பர்வதத்துல தூமம் இருக்கிறதுனால, புகை இருக்கிறதுனால நெருப்பு இருக்கு அப்படின்னு சாதிக்க போறோம். ஆகவே பர்வதோ வன்னிமா தூமாத், பர்வதோ வன்னிமான் தூமாத் அங்க சித்திக்கிறது. இப்போ பர்வதோ வன்னிமான் தூம ஞானாதுன்ற ஞானம் சொல்லல. அந்த பக்ஷன்றது பர்வதம், அதுல என்ன இருக்கணும், ரெண்டும் இருக்கணும், நெருப்பும் இருக்கணும், புகையும் இருக்கணும். புகை ஒண்டிதான் நமக்கு தெரியுது, நெருப்பு தெரியல. நாம என்ன பண்றோம், அந்த புகைய பார்த்துட்டு நெருப்பு இருக்குன்னுட்டு அனுமானம் பண்றோம், ஊகிச்சுக்கிறோம். அதனால பட்சத்துல ரெண்டு இருக்கணும். ஞானம் பட்சத்துல இல்லை, ஞானமானது பட்சத்துல இல்லை. அது பர்வத ஒரு அச்சேதனம்,
அதுக்கே ஞானம். அதனால அதுக்கு ஞானம் இல்லை. என்ன இருக்கு அங்க? தூமம் இருக்கு. தூமம் இருக்கிறதுனால அங்க நெருப்பு இருக்குன்னு நம்ம ஊகிக்கிறோம். அதனால சுவாமி என்ன பண்ணிட்டாருனாக்கா வியாபியதா வியாபகேதி அப்படின்னு சாதிச்சுட்டாரு. அதனால தூமம் தான் ஹேதுவே தவிர்த்து தூம ஞானம் ஹேது கிடையாது. அத மாதிரி தூம ஞானம் வன்னி ஞானத்துக்கு ஹேது. தூமம் இருக்கிறதுன்ற தூமத்தை நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இது கிடையாது. பர்வதத்துல தூம ஞானம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கிறோம். அதனால இப்படி இருக்கிறது. ஆகவே வன்னியானது அனுமானிக்கப்படுகிறது. அதுக்கு தூமந்தான் ஹேது. ஆகவே சுவாமி என்ன பண்ண, வியாபிய ஞானாது வியாபக ஞானம் அது வேற. ஆனால் வியாபியத்தை தெரிஞ்சுக்கிறதுனால வியாபகத்துல ஞானம் வருது. வியாபகத்தை நம்ம அனுமானிக்கிறோம். அது அனுமான பிரமாணம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் அனுமான பிரமாணம் இது இல்லையாச்சு. இன்னும் விளக்கமெல்லாம் சாதிக்க போற, இப்ப சங்கிரகமா தான் சாதிக்கிற. அப்புறம் சப்தம்னு என்ன சொல்லணும் அப்படின்னாக்க, வாச்சா ஒரு சப்தம் பேச்சு, அந்த பேசுறான், அதுல இருந்து ஞானம் எனக்கு வருது. அவன் என்ன பேசுறான் அதனுடைய ஞானம் எனக்கு இருக்கணும். அதை நான் புரிஞ்சுக்கணும். நான் புரிஞ்சுட்டேன்னாக்கா அவன் சொல்றவன் யாரு அப்படின்னு கேட்டு பார்த்துட்டு அதுக்கு அனுகூலமாவே என் மனசுக்கு உண்டாகும். இதுதான் சாப்தி ஞானம் அப்படின்னு பேர். ஒருத்தன் பேசினான்னா இது சரியா பேசுறானா பொய்யா பேசுறானா எனக்கு தெரியாது. ஆனா எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? ஆப்த வாக்கியம் பிரமாணம், ஆப்த வாக்கியம் சப்தா அப்படின்னு சொல்றோம். ஆப்த வாக்கியம் சப்தான்னு என்ன அர்த்தம்? எனக்கு வேண்டியவன் பேசுறதுதான். இந்த நதிக்கு இப்போ இந்த நதியில போனாக்கா 10 பழம் இருக்கு கரையில, அத போய் நீ எடுத்துணுவான்னு ஒருத்தன் சொல்றான். இப்ப எனக்கு அவன் பிராமணிக்கு நான் உண்மையானவனா இருந்தான்னாக்கா நான் நம்பிட்டு போவேன், அங்க இருக்கும், எடுத்துன்னு வந்துருவேன். ஆனா சொல்றவன் யாருன்னே எனக்கு தெரியாது. அவன் சொல்றதை நம்பி நான் எப்படி போறது? நானு எனக்கு எப்படி எனக்கு அது கிடைக்கும்? உண்மையில அங்க இருக்கலாம் அல்லது இல்லாம போகலாம், நமக்கு தெரியாது. அதனால ஆப்த வாக்கியமா இருக்கணும். ஒருத்தன் சொல்ற சப்தத்தினால எனக்கு ஞானம் உற்பத்தி ஆச்சுன்னாக்க அதுதான் சாப்தி பிரமா அப்படின்னு சொல்றோம். அந்த சாப்தி பிரமான்றத பத்தி நிறைய சாதிக்க போறார் சுவாமி. காரணம் என்னன்னா, நமக்கு சாப்தி ஞானம்ன்றது வேதம் ஸ்மிருதி எல்லாத்துலயும் அது வரணும். அதனால அதை நிறைய நிரூபிக்க போறார். ஆந்திராத்திராகமம், வைகானச ஆகமம், அது மாதிரி வேதத்தினுடைய இது, ஸ்மிருதிகளுடைய இது, அதே பௌத்தாகமங்கள்லாம் இருக்கே அதெல்லாம் பிரமாணமா, எல்லாம் சப்தம் தானே அப்படின்னா கேள்வி வரும். அதற்கெல்லாம் பெரிய சமாதானம் சாத்தி எல்லாத்தையும் நிரூபிக்க போற. ரொம்ப ரசிச்சும் வாசிக்கலாம் அல்லது உழைப்பு விட்டாலும் விட்டுடும். ஆனா எல்லாம் விசார விஷயங்கள் தான், அழகா இருக்கும். ஆனா அதெல்லாமே அதனால ஒரு சப்தத்தை கொண்டு ஞானம் நமக்கு வர்றதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பேரு சாப்தி ஞானம் அப்படின்னு பேரு, சாப்தி பிரமாணம். இதுதான் பிரதானமான 3 பிரமாணங்கள். பிரத்யக்ஷம், சாட்சாத் ஞானம், சாட்சாத் பிரதீதி, சாட்சாத் பிரதிபது அப்படின்னு சாதிச்சார். அனுமானம்னா வியாபியதக வியாபகே ஞானம், வியாபியத்தை கொண்டு வியாபகத்தை அனுமானிக்கிறது அப்படின்னு சாதிச்சார். 2வது சப்தம்னாக்க சப்தத்தினால அதனுடைய வாக்கியம், இந்த சப்தத்துக்கு இது அர்த்தம், இது அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையோ, அது சாப்தி ஞானம், சாப்தி பிரமா அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ ஸ்மிருதின்னு சொல்றாரு. அந்த ஸ்மிருதின்னு என்னது அப்படின்னாக்கா, பிரகரண பிந்திகையில ஷாலிகநாத மிஸ்ரர்னு பேர். அவர் பாஷகாரருக்கு முன்னாடி இருந்தவர், பார்த்தசாரதிக்கு முன்னாடி பிரபாகர குருவனுடைய வழியில் வந்தவர். அவர் சொல்ற சம்ஸ்காரம் அப்தஜம் ஞானம் ஸ்மிருதிரித்யபிதீயதே அப்படிங்கிறார். ஒரு வாசனை சம்ஸ்காரம், நம்ம எதையோ எப்பயோ பார்க்கிறோம், அதனுடைய ஞாபகம் நமக்கு வருது. அந்த ஞாபகத்தினால எது
நமக்கு மனசுல நிக்கிறதோ குறிக்கிறதோ அது வாசனையினால்தான் வருது. நேரம் பார்க்கல, என்னைக்கோ யாரையோ பார்த்தோம், நிறைய வாட்டி சொல்லிருப்போம். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி இவரோட பேசிட்டு இருந்தேன், எங்க தாயார் பத்தி, இவருடைய தாயார் பத்தி, எங்க மாமனார் பத்தி, அத மாதிரி எங்க சுவாமியை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். இது என்ன ஆச்சாரியரை பத்தி தான் பேசணும், பண்ண பாவம் போச்சு. ஏன்னா சுவாமியை நினைச்சுட்டாக்கா யாருக்குமே பாவம் போயிடும். அதெல்லாம் நினைச்சிருந்தோம். இப்ப அவள்லாம் இல்ல, இல்லாட்டா கூட அவளுடைய ஸ்மிருதி வந்தது. எதையோ ஞாபகப்படுத்திக்கிறோம், அதுல இவளுடைய ஞாபகம் எல்லாம் வருது. அதை நினைச்சுட்டோம்னாக்கா அதுக்கு பேர் ஸ்மிருதின்னு சொல்றோம். சம்ஸ்காரத்தினால மாத்திரம் வருது. ஏன் சம்ஸ்காரத்தினால மாத்திரம் சொல்லணும்னாக்கா பிரத்யபிஜ்ஞான்னு சொல்லுங்க. ஸ்வயம் தேவதத்தா அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். ஸ்வயம் தேவதத்தா அப்படின்னாக்கா இவன் தேவதத்தன், அந்த தேவதத்தன் இவனே, அந்த தேவதத்தன் இவனே. 2 நாள் இன்னைக்கு நான் பார்த்தேன் தேவதத்தன், அவனை இன்னைக்கு நான் பார்க்கிறேன். 2 நாள் நான் பார்த்தனே, அதுவும் அந்த தேவதத்தன் தான் இவன் அப்படின்னு சொல்றோம். இப்போ அந்த அப்படிங்கிறது ஸ்மிருதி. அவனே இவன் அப்படின்னா இவன் அப்படிங்கிறது பிரத்யக்ஷம். இது ரெண்டும் ஒன்னா சேர்றது. ரெண்டும் ஒன்னா சேர்றதுனால சம்ஸ்காரமும் பிரத்யக்ஷமும் ஒன்னா சேர்ந்து வர்ற ஞானத்துக்கு சத்தியபிஜ்ஞை அப்படின்னு பேரு. ஸ்மிருதினாக்கா பிரத்யக்ஷம் வராது, வெறும் ஸ்மிருதி தான். அதீதமான விஷயங்களை கூட ஞாபகப்படுது. எப்பயோ நடந்தது அதெல்லாம் நினைச்சுக்கிறோம், எப்பயோ பார்த்தோம் அவ நினைச்சுக்கிறோம். அதெல்லாம் சம்ஸ்காரத்தினால மட்டும் வருது. அதனால சம்ஸ்காரமாத்திரஜன்யம் ஞானம் ஸ்மிருதி அப்படின்னுட்டு எல்லாரும் ஒத்துண்டது. அது எல்லா சாஸ்திரக்காரும் இதுதான் ஒத்துருக்கா. ஸ்மிருதினாக்கா சம்ஸ்காரம் மட்டுமே, வாசனா மட்டும், அதிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஞானம் ஸ்மிருதி அப்படின்னு சொல்லணும். அதனால இப்படி 3 ஞானத்தை பிரிச்சு ஸ்மிருதிங்கிற ஞானத்தையும் பிரிச்சு சாதிச்சுட்டாரு. அப்ப மேல ஒரு கேள்வி வருது, இது லோகத்துல சந்தேகம் ஒரு ஞானம் இருக்கு, இது சம்சயாஸ்பதமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்படியா அல்ல அப்படியா அப்படின்னு தெரியல. இப்ப இது மதில் மேல் போன இந்த பக்கம் தெரியுமா அந்த பக்கம் தெரியுமா தெரியாதுன்னு சொல்லுவோம். இப்ப இத மாதிரி இதுல ஸ்திதியில அதுக்கு சந்தேகம்னு தான் அதுக்கு பேரு. அந்த சந்தேகம்ன்றத போய் எதுல சேர்ப்பீங்க? அது பிரத்யக்ஷமா, அனுமானமா, அல்லது ஸ்மிருதியா, அல்லது சப்தமா, இப்படி அந்த மாதிரி அந்நியதா ஞானம் கியாதி விசாரம் பண்றோம். இவ்வளோ பண்ணினோம், எத்தனை கியாதி விசாரங்கள் வந்தது. அந்த கியாதியை என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? அந்நியதா கியாதின்னு சொல்றாரு, அது என்ன சொல்லுவீங்க? அதனால இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். அந்த மாதிரி விபரியம் விபரீதமா தெரியாது. ஒன்னும் சந்தேகம், இன்னொன்னு இன்னும் தெரியாது. இப்போ விபரீதமான ஞானமே வருது. விபரீதமான ஞானம்லாம் வந்ததுன்னாக்கா இதெல்லாம் எங்க சேர்ப்பீங்கோ அப்படின்னாக்க, நாங்க சந்தேகம் இருக்குன்னு சொல்றோம், சந்தேகம் இருக்குன்னு சொல்றோம், உண்மைதான். ஆனால் அதுக்கு காரணம் என்ன? வேத அக்கிரகணம் அப்படின்னு சொல்லிட்டோம். இது ஜாதிவாதத்திலையும் சரி, சந்தேக ரூபத்திலையும் சரி, எல்லாத்திலையும் வேத அக்கிரகணம். எனக்கு இது மரமா அல்லது மனுஷனா, தானுவா புருஷோவா, மனுஷனா மரமான்னு எனக்கு வேதம் தெரியல. வேதம் தெரியாதனாலதான் சந்தேகம் வந்தது. அதனோட காரணம் என்ன அப்படின்னாக்கா, மனுஷ தர்மமும் மரத்தினுடைய தர்மமும் ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து இருக்குது. அந்த இடத்துல ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து இருக்கிறதுனால அதனால நம்ம அந்த இடத்துல அப்படி சொல்லணும், இது ஒரே இதுதான், மனுஷனாவும் தெரியறது மரமாவும் தெரியறதுன்னு சொல்லுவோம். காரணம் என்னன்னா, நமக்கு அந்த பேதம் சரியா கிரகிக்க முடியல. அதற்கு காரணம் இதுதான். பின்னாடி அடுத்த ஸ்லோகத்துல நிர்விகல்பகம் சவிகல்பகம் அதெல்லாம் பத்தி விசாரிக்க போறேன்னு சுவாமி. ஆனா இந்த இடத்துல இது. ஆகவே யாருக்கு தனித்தனியா ஒத்துட்டு இருக்காலும்
சந்தேகம் சுரூபம் வேற. அத மாதிரி கியாதிங்கிறது அனிதா கியாதிங்கிறது வேற. விபரிய ஞானம் அது வேற. தர்க்கம் அப்படிங்கிற அந்த விபரியத்தை தான் கியாதின்னு சொல்றா. தர்க்கம் அப்படின்றது அது வேற. இதெல்லாம் பிரமாணமா ஒத்துக்கல. இந்த இதுவே விபரிய ஞானம் அனிதா கியாதி அது பிரமாணம் இல்லையோ. ஏன்னா பாதக ஞானம் இருக்கு. அது நான் இதம் பிரச்சனை எனக்கு ஞானம் வந்தது, நேதம் பிரச்சனை அப்புறம் பாதக ஞானம் வந்து, அதனால அது எப்படி பிரமாணம் ஆகும்? பாதித மொழியோ. அதனால அதை பிரமாணமா ஒத்துக்கல. அந்த மாதிரி சந்தேகத்தை கூட பிரமாணமா ஒத்துக்கல. ஏன்னா நிர்ணயாத்மக ஞானம் தான் முக்கியமே தவிர்த்து சந்தேகாஸ்பதமான ஞானம் அது முக்கியம் இல்லை. ஏன்னா யாருக்குமே சந்தேகமே வரக்கூடாது. சந்தேக பிராணியா இருந்தா ரொம்ப கஷ்டம். அது ஜீவனத்திலையும் சரி, சாஸ்திரத்திலையும் சரி, எது தப்புத்திலையும் சரி, சந்தேகம்ன்றதே வரக்கூடாது. அதனால இந்த மாதிரி பேதங்கள்லாம் இருக்கு ஞானத்துல. அதெல்லாம் பிரதக்கு தனியா யாராவது ஒத்துண்டான்னாக்கா அவ எடுத்துக்கட்டும். தனியா எதுக்கு எடுத்துக்கணும்? நாங்க எதுவும் தனியா எடுத்துக்கிறோம். எல்லாமே ஒரு ஞானத்துல சேர்த்து விட்டுக்கணும். அதனால எங்களுக்கு தேவையில்லை. பின்னாடி அதையும் சாதிக்க போறாரு. எல்லாத்துக்கும் சமாதானம் சாதிக்க போறாரு சுவாமி. ஆனால் பொதுவாக தனி ஞானமா வேண்டாம். இது சம்சய ஞானம், இது விபரிய ஞானம், இது தர்க்க ஞானம், இப்படிலாம் நாங்க தனியாவே சொல்லல. ஏன்னா எங்களுக்கு எல்லா ஞானமும் யதார்த்த ஞானம், அனைத்தும் சர்வ ஞானம் யதார்த்தம் தான் நம்ம சொல்லிருக்கோம். அதனால எங்க இதுல அது கிடையாது. யாரு அத மாதிரி தனியா ஒத்துருக்காலும் அவா பட்சத்துல அது இருந்துகிட்டோம். எங்க பட்சத்துல அப்படி கிடையாது. ஆகவே இது என்ன சுவாமி ரொம்ப அழகா சொல்ற, வயம் துவைதிகா காலம் பிரதானை பக்ஷிபேமை இதம் வேதாந்த சாஸ்திரங்கி நலோகாய சமுச்சதே. நாங்கள்லாம் வைதிகர். வியர்த்தமா காலத்தெல்லாம் நாங்க தள்ள மாட்டோம், காலத்தை போக மாட்டோம், வியர்த்தமா நாங்க பொழுது போக மாட்டோம். ஏன்னா இது வேதாந்த சாஸ்திரம், லோகாயதிகம் இல்லை. லோகாயதிகம்னா என்ன பண்ணிட்டு இருப்பான்? வியர்த்தமா பேசிட்டு இருக்கலாம். உடம்ப பத்தி, அத்தை பத்தி, இத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். வர வாரம் புதன்கிழமை மடத்துல, அகோவில் மடத்துல மலையில அழிசங்கரால் இருக்க, நீங்க வந்துட்டு அழிசங்கரால் இருக்க, அவருடைய ஆத்தியக்ஷத்துல வெள்ளிவன அழிசங்கருடைய சதமான மகோத்சவம் சதஸ் நடக்கிறது. மாசம் பண்ற ரகுசுவாமி, வெள்ளிவன ரகுசுவாமி அவர் மலையில பண்றார். வர ஞாயிற்றுக்கிழமையே பண்றதா இருந்தது. வெள்ளிவன ரகு சுவாமி அவர் திருமாளிகையில ஏதோ வசந்தம். அதனால அதுல அடியனுக்கு மாத்தியவிக பங்கம், மாத்தியவிக பட்சத்தை பரமத பங்கத்துல கண்டனம் பண்றது. அதுல வேதாந்த சுவாமி வெள்ளிவனம் பெரிய சுவாமி, அந்த சுவாமி எனக்கு வியாக்கியானத்திற்குன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிருக்கா. அதெல்லாம் பார்த்தேன். அப்ப லோகாயதிக மதம் தான் மாத்தியமிக மதத்துக்கு முன்னாடி. மாத்தியமிக மதம் முன்னாடி 6வது வாதம், 7வது மாத்தியமிக பங்கவாதம். அந்த 6வது மதத்தை முதல்ல பார்த்துருந்தேன், சங்கதி சொல்லணுமேன்ட்டு. நீ சாயங்காலம் பார்த்தேன், நீ மத்தியானம் தான் வந்தது, அடுத்த வாரம் புதன்கிழமை. அப்போ சுவாமி இதுல நிறைய கண்டனம் பண்றேன். அவளை லோகாயதிகா அவ பட்சம் சாதாரண பட்சமானா, ஏன்னா பிரகஸ்பதி ஸ்தாபிச்சதாச்சே. அதுல அவ பண்றதெல்லாம் என்ன சொன்னாக்கா, சுகம் ஜீவே, எப்பொழுதும் சுகமா இருக்கணும். எதுக்கு சுகம்? உடம்புக்கு. உடம்பு சுகமா இருக்கும், உடம்புக்கு துக்கம்ன்றதே வரக்கூடாது. நம்ம வேதாந்தத்துலயோ உடம்ப வருத்திக்கணும். ஏன்னா இந்த உடம்பு எதுக்கு இருக்கிறது? வெறும் அல்பமான சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு இல்லையோ. அதனால வைதிகாலா இருக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா, லோகாயதிகன் மாதிரி பிரவர்த்திக்க மாட்டான். எப்பொழுதும் அவன் சிந்தனை எதுல வைப்போம்னாக்கா பகவத் விஷயத்துல வைப்போம். நீங்க பகவத் விஷயத்துல ஆரம்பத்துல கடினமா இருக்கும், உடம்புக்கு, மனசுக்கு, இந்திரியங்களுக்கு, எல்லாத்துக்கும். பழக 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 பகவானை நினைச்சாலே போதும், எல்லாமே நமக்கு சுகமா போயிடும். அதை தவிர்த்து லௌகிக சுகமே ஒண்ணு வராது. அதனால இதுதான் வசந்தது அப்படின்னு தெரிஞ்சிடும். அதனால சுவாமி என்ன சொல்ற, இந்த மாதிரி கொச்சமங்கலம் சுவாமி சம்சய ஞானம்,
விபர்ய ஞானம் இத மாதிரி ஞானங்கள்லாம் தனித்தனியா உத்துண்டு லோகாயதிகன் மாதிரி எதுக்கு பேசுறது? அது தேவையே இல்லை. நமக்கு முக்கியம் சர்வ ஞானம் யதார்த்தம் அப்படின்னு சொல்லிடணும். அனைத்து ஞானமும் உண்மையானது, சத்தியமானது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படி சொல்லிட்டதுனால அதிலேயே பிரவர்த்திங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லா வாதத்தையும் மிரண்டு போங்க. வேதம் அப்படிதான் நமக்கு சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால அவ யாரு கிரகிக்கிறாளோ தனித்தனியா ஞானமாக அவ கிரகிச்சுக்கணும். நமக்கு அது தேவையில்லை. அது விருதா காலக்ஷேபம், தேவையில்லாம அது இருக்கு. அதனால வேண்டாம் சுவாமியினுடைய திருவுள்ளம். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவித்து என்னுடைய தாத்பரியத்தை பார்ப்போம். பிரத்யக்ஷாதித்ரயம் ஸ்மிருதிரிதி ஜமதிஹி ஸ்ருத்யபீஷ்டா சதுர்தா பிரத்யக்ஷம் து அத்ர சாக்ஷாத் பிரதிபத் அனுமிதிஹி வியாப்யதோ வியாபகேதீஹி சாப்தி வாசா அர்த்தபுத்திஹி ஸ்மிருதிரபி கதிதா संक्रिया मात्र जाता येषा मिष्टान्यथादि पृथक् अभिदधिरे तैः यह अन्येऽपि भेदाः அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிறது. பாருங்க, பிரத்யக்ஷம் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்ல போறது. பிரத்யக்ஷாதி திரயம், பிரத்யக்ஷம், அனுமானம், மூணாவது ஆகமம். சப்தம்னு சொன்னா கூட ஆகமம் சொல்றதுலதான் நம்ம பெரியவாளுக்கு, அதாவது சாஸ்திரம் சொல்லணும், வேதம் அப்படின்னு சொல்லணும், ஆகமம் நம்ம சொல்றோம். இது த்ரீனி, மூணு தான். திரயம் அப்படின்னா மூணு தான் பிரசித்தமான பிரமாணங்கள். அப்புறம் ஸ்மிருதி திஜ மதிகி, ஸ்மிருதிங்கிறது ஒரு ஞானம் இருக்கு. அது கூட பிரமாண ரூபமா தான் இருக்கும். நம்ம எனக்கு என்ன ஞாபகம் இருக்கோ அதை நான் சொல்றேன். அது எனக்கு ஞாபகமா இருக்கு, சரியா இருந்ததுன்னா அது சரியான பிரமாணம் தான் அது. ஆனால் அது அனுவாத மாத்திரம் தான். நினைச்சு சொல்றது, நேர பார்த்து சொல்றதோ அல்லது வியூகிச்சு சொல்றதோ அல்லது ஆகமத்தினால சொல்றதோ அதை காட்டிலும் ஸ்மிருதிங்கிறது தனி. அது வெறும் இதுதான், ஊகிச்சு சொல்றது அல்லது ஞாபகப்படுத்தி சொல்றது அப்படிதான் அது. அதனால இந்த நாலு தான் சதுர்தா, நாலு தான் இந்த இடத்துல ஸ்ருதி அபீஷ்டா, ஸ்ருத்தி அபீஷ்டா, வேதத்துக்கு ஒத்துண்டது, வேதம் ஒத்துண்டது, வேத சம்மதமானது நாலு தான். எங்க இருக்குன்னு ஸ்ருதி பிரத்யக்ஷம் ஐதிஹ்யம் அனுமானம் சதுஷ்டயம். முதல்ல ஸ்மிருதியை போட்டது, அதுக்கப்புறம் பிரத்யக்ஷம், ஐதிஹ்யம், ஐதிஹ்யம்னா ஆகமம்னு அர்த்தம், சப்தம், அனுமானம், சதுஷ்டயம். இந்த நாலு தான் ஞானமாக பிரிக்கணும். மீதி எல்லாம் இதுலயே சேர்ந்தோம், எல்லாம் இது உள்ளேயே வந்துடும். இது ஸ்ருதி தான் வேதம் சொல்றது. அதனால ஐதிஹ்யம்னா சப்தம்னு அர்த்தம், அத சொல்றேன். சரி, இப்ப லட்சணம் என்ன? பிரத்யக்ஷம்னு சொல்றேன். பிரத்யக்ஷம்னா லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, இது ஏன் சொல்லணும் அப்படின்னாக்கா, அப்பதான் ஒவ்வொன்றுத்துக்கும் பேதம் தெரியும். பிரத்யக்ஷத்துக்கும் அனுமானத்துக்கும் என்ன பேதம், இது ரெண்டுத்துக்கும் சப்தத்துக்கும் என்ன பேதம், இது மூணுத்துக்கும் ஸ்மிருதிக்கும் என்ன பேதம் அப்படின்னு தெரியும். அதனால அத்த இவைகள்ல பிரத்யக்ஷம் தூ தூ அப்படின்றதுனால வேறுபாடு. மீதி பிரமாணங்களை காட்டிலும் இந்த பிரத்யக்ஷத்துக்கு என்ன இது முக்கியம் அப்படின்னா, சாட்சாத் பிரதிபத். சாட்சாத் பிரதீதி, பிரதிபத் என்ன ஞானம்னு அர்த்தம். சாட்சாத் சாட்சாத்காரம், சாட்சாத் பிரதீதி, சாட்சாத் பிரதிபத், சாட்சாத் ஞானம், சாட்சாத்கார ரூபமான சம்மித்து, இதுதான் பிரத்யக்ஷம் அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே சொல்லிட்டோம் அதெல்லாம். என்ன அப்படின்னாக்க அகமிதம் சாட்சாத் கரோமி அப்படின்னு பிரயோகம்லாம் இருக்கு. அதனால இதுதான் பிரத்யக்ஷத்தினுடைய லட்சணம். அப்புறம் அனுமானம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வியாபியதா, வியாபியம், வியாபியம் நியூனதேசவர்த்தி அப்படிங்கிறார். குறைவான இடத்துல இருக்கக்கூடியது வியாபியம். அதை கொண்டு வியாபகே, அதிக தேசத்துல இருக்கக்கூடிய வியாபகம்,
அந்த வஸ்து விஷயத்துல தீ ஞானம் வருது. அதாவது வியாப்திய ஞானாத்து வியாபக ஞானம், தூம ஞானாத்து வன்னி ஞானம், தூமத்தினால வன்னிய சாதிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதனால அதுதான் அனுமதி. வியாபியதா வியாபகே தீஹி அனுமதி, தீஹி ஞானம், அதுதான் அனுமதி அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் சாப்தின்னு என்ன அர்த்தம்? வாச்சா, வாக்கு, சப்தம், வாகிந்திரியம். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு இந்திரியத்தினால வருது. இப்ப வாகிந்திரியத்தினால பிரயோகிக்கப்படுறது சப்தம். அந்த சப்தத்தினால அர்த்த புத்தி. ஒரு சப்தத்தை சொன்னாக்க இந்த சப்தத்துக்கு இது அர்த்தம், இதான் வாச்சியம். அந்த வாச்சியத்தை கொண்டு நமக்கு என்ன ஞானம் வருதோ அது சாப்தி. வாச்சா அர்த்த புத்தி சாப்தி, சப்தஜன்யமான பிரமா அப்படின்னு அர்த்தம். அதன் பிறகு ஸ்மிருதின்னு 4வது சொன்னீங்களே, அது என்ன அப்படின்னா ஸ்மிருதி ரப்பி. ஸ்மிருதின்றது கூட சம்ஸ்கிரியா மாத்திர ஜாத்தா. சம்ஸ்கிரியா, சம்ஸ்கார், வாசனை. எப்பவோ நடந்தது ஏதோ ஒரு வாசனையினால நமக்கு ஞாபகம் வருது, அது சொல்றோம் பாருங்க. அதனால சம்ஸ்காரத்துல மட்டுமே அது உற்பத்தி ஆகும். அந்த ஞானம் ஸ்மிருதி, அதுதான் ஸ்மிருதி. சரி, இப்போ சம்சயம் வருது, விபரியம் வருது. சம்சயம் சந்தேக ஞானம், விபரியம் அன்னிராக்கியாதி. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா அதெல்லாம் உண்டா இல்லையா, தனி ஞானம் உண்டா இல்லையான்னா ஏஷாம் எந்த வித்வான்களுக்கு ஞானிகளுக்கு அந்நியதாதி, அந்நிதாக்கியாதி, தியாதி ஞானம், அந்நிதாதி வேறாக தெரியறதோ விபரிய ஞானம். அத மாதிரி அந்நேபி பேதாக, சம்சயம் இதெல்லாம் கூட சரி, அந்த பேதங்கள்லாம் கூட இஷ்டாக, இஷ்டா அவளுக்கு இஷ்டமா இருந்தது என்ன, தைஹி அவளால, இக இந்த ஞான விபாகத்துல இந்த ஞானத்தை பிரிக்கத்தை நாங்க 4ன்னு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு அன்னிதாக்கியாது வேணுமா 5 எடுத்துக்கோ, சந்தேகம் வேணுமா 6 எடுத்துக்கோ, எப்படி எது எது வேணுமோ நீ எடுத்துக்கோங்க, நீங்க சேர்த்துக்கோங்க. அந்நேபி பேதாக சஞ்சயம் விபரியம் தர்க்கம் எல்லாமே பிரதக் பிரதக் அப்பிரமாணம்னு விபாகம் போட்டுக்கோ. நாங்க பிரமாணம்ன்றத 4வது சொல்லிட்டோம். இப்ப அந்நிதாக்கியாதி, விபரியம், சந்தேகம் இதெல்லாம் இருக்குதே, இதெல்லாம் இதுதானே அப்பிரமாணம் தானே. அதனால அப்பிரமான்னு ஒரு விபாகம் பண்ணிக்கும். அதுல பண்ணிட்டு அவளால் அபிகதிரே, அபிகதிரேன்னா சொல்லப்பட்டது அவ. ஏன்னா அது உங்களுக்கு கூட வேணும்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு தேவை, எங்களுக்கு நாங்க அதுக்கெல்லாம் அர்த்தம் சரியா சொல்லிடுறோம். ஆகையினால இந்த ஞானம்ங்கிறது வேதம் சொன்னது 4 விதமாக இருக்கும். அந்த 4 பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம், அது மாதிரி ஸ்மிருதிங்கிறது. இவைகளுடைய லட்சணம் பிரத்யக்ஷத்தினுடைய லட்சணம் சாட்சாத் தெரிகிறது, அனுமானத்தினுடைய லட்சணம் வியாபியத்தை தெரிஞ்சுக்கிறதுனால வியாபகத்தை தெரிஞ்சுக்கிறது, சப்தம்ங்கிறது ஒரு சப்தத்தினால வரக்கூடிய ஞானம், அது ஸ்மிருதிங்கிறது சம்ஸ்காரத்தினால உண்டாகக்கூடியது. இது 4 தான் விபாகம் பண்ணணும். இத பின்னாடி விளக்கமா சொல்ல போறேன். அதை இந்த ஸ்லோகத்தினால சாதிச்சுட்டார். பாருங்க, பிரத்யக்ஷாதித்ரயம் ஸ்மிருதிரிதிஜமதிஹி ஸ்ருத்யபீஷ்டா சதுர்த்தா பிரத்யக்ஷம் ஸ்வப்ரசாட்சாத் பிரதிபத் அனுமிதிஹி வியாப்யதோ வியாபகேதிஹி சாப்தி வாச்சார்த்த புத்திஹி ஸ்மிருதிரபி கதிதா சம்ஸ்கிரியா மாத்ரஜன்யா மாத்ரஜாதா ஏஷாமிட்டான்யதாதி பிரதகபிதிரே தைரிஹான்யேபி பேதாः ஒரு வாக்கியம் வச்சுட்டு கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः.